Hello guys, welcome to Trisha Mathematics. I'm Trisha and நம்ம class 11 refresher course module 2021 to 2022 chemistry க்கு பார்க்கலாம். 9th lesson periodic property. Periodic property ல இந்த periodic னா அப்படினா என்னன்னா periodic னா என்னன்னா anything which repeat itself after a regular interval. anything பாத்தீங்கன்னா அதாவது ரிப்பீட் பண்ணும் அதுவே இட் செல்ஃப் ஆஃப்டர் ஒரு ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பீரியாடிக்னு சொல்லுவோம். இதோட பிஹேவியர் தான் பீரியாடிசிட்டி. இப்போ இதோட இன்ட்ரடக்ஷன்லேருந்து நம்ம பார்க்கலாம். பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது ரிப்பீட்டேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப்டர் அ சர்டன் இன்டர்வல் ஆஃப் is called as periodicity of properties ன்னு வரும். The periodic recurrence of physical and chemical property of an element in a periodic table after regular interval is termed as periodicity. அதான் ரிப்பீட்டேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோடைய ரிப்பீட்டேஷன் வந்து ஒரு சர்டன் இன்டர்வல் டைம்குள்ளே நடக்குது இல்லையா, இதுதான் பீரியாடிசிட்டி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஆஃப்டர் அ ரெகுலர் இன்டர்வல்ஸ் இஸ் கால்ட் அஸ் பீரியாடிசிட்டி. இப்போ இதில் வந்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் அயானிக் ரேடி அண்ட் அயோனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, இது ஒவ்வொரு இதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ரேடி. அட்டாமிக் ரேடிங்கிறது என்னென்னா அட்டாமிக் ரேடியா, அப்போ ரேடினா ரேடியஸ்ன்னு வருது, அப்போ அட்டாமிக்னு கொடுத்துருக்காங்க, அப்போ ஆட்டத்துடைய ரேடியஸ் அந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு ஹெட்டிங் வச்சு. அப்போ அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் அண்ட் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் கண்டெய்னிங் த வேலன்ஸ் எலக்ட்ரான். அதாவது இப்போ ஒரு அட்டாமிக் ரேடி ஆஃப் அன் ஆட்டம் வந்து இஸ் டிஃபைன்ட், எப்படி டிஃபைன் பண்ணான்னா ஒரு டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்லேருந்து அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஷியல் எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா, அதுக்கும் இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான், சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்லேருந்து வேலன்ஷியல் எலக்ட்ரானுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம அட்டாமிக் ரேடியஸ்னு சொல்கிறோம். இதுதான் அட்டாமிக் ரேடியஸ்னு சொல்கிறோம். இதோட யூனிட் ஆஃப் அட்டாமிக் ரேடி வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ஆம்ஸ்ட்ராங். அதாவது 1 ஆம்ஸ்ட்ராங்குங்கிறது எவ்வளோனா 10⁻⁻10 மீட்டர். அட்டாமிக் ரேடியஸை நம்ம மெட்டல் ஆட்டமில் பார்த்தோன்னா அது மெட்டாலிக் ரேடியஸ்னு நம்மளுக்கு வரும். அண்ட் அதே அட்டாமிக் ரேடியஸை நம்ம நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸில் நம்ம பார்த்தோன்னா அதுதான் நம்ம இட் இஸ் நோன் அஸ் கோவலண்ட் ரேடியஸ்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கோவலண்ட் ரேடியஸ்னு என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அன் half the distance between the adjacent nuclei of two covalently bonded atom of the same element in a molecule. இப்போ ஒரு மாலிகுலில் இருக்க சேம் எலமெண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்குது. the half filled distance, the half the distance between the adjacent nuclei of two covalently bonded, the sharing of covalentனா sharing of electrons பார்த்துக்கோமா, அப்போ two covalently bonded atom of same element in a molecule, அதோட distance between இதுதான் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கோவலண்ட் ரேடியஸ்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ H2 மாலிகுலை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கலாம். இப்போ இந்த H2 மாலிகுலில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஹைட்ரஜன் நியூக்ளி, இதுக்கும் இது டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஹைட்ரஜன் நியூக்ளி ஆஃப் இது வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா D is equal to நம்மளுக்கு 0.74 ஆம்ஸ்ட்ராங்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸோ த கோவலண்ட் ரேடியஸ் அப்போ எப்படி கேல்குலேட் பண்ணுவோன்னா R is equal to இந்த ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்ணனா ஒரு இதுக்கு 0.74 டிவைடட் பை 2ன்னு போடும் போது நம்மளுக்கு ரேடியஸ் கிடைக்குது 0.37 ஆம்ஸ்ட்ராங்னு வருது. இதுதான் ஆன்சர். இப்போ இந்த ஆறுங்கிறது பார்த்திங்கன்னா ரேடியஸ், ஆறுங்கிறது இங்கே ரேடியஸ் அண்ட் டிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த 2 இதுதான் நம்ம டின்னு சொல்லுவோம், இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், இதுதான் நம்ம இது டோட்டலாக இருக்கிறத டி. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த R + R is equal to D, ஏன்னா இங்கே ஒரு R, இது ஒரு ரேடியஸ் அண்ட் இது ஒரு ரேடியஸ், அப்போ 2 ரேடியஸ் இருக்கா, அப்போ ரேடியஸ் இது தான் நம்ம பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லியிருந்தோம் டின்னு சொல்லியிருந்தோமா, அப்போ D is equal to R + R. இந்த R + Rங்கிறது 2R நம்மளுக்கு வரும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2R is equal to D. நம்மளுக்கு அப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா R is equal to D/2. இதுதான் ஃபார்முலா. அதாவது இப்போ ஒரு சர்க்கிளுக்கு எடுத்தோன்னா நம்ம டயாமீட்டர் பை 2 தானே ரேடியஸ், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல டிங்கிறது இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், இதுதான் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், இதுதான் டி, இது டோட்டலாக இருக்கிறது டி அண்ட் இதோட ரேடியஸ் அண்ட் இதோட ரேடியஸ் ஆட் பண்ணும்போது R + R = D, 2R is equal to D, R வேணும்னா R is equal to D/2. அதை வச்சு நம்ம H2க்கு நம்ம பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம் 0.37 ஆம்ஸ்ட்ராங்னு. நெக்ஸ்ட் ஒன் மெட்டாலிக் ரேடியஸ். இது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம், இட் இஸ் டிஃபைன்ட் as the
half the distance between the nuclei of an adjacent metal atom. இப்போ half the distance, இப்போ adjacent metal atoms நம்ம எடுத்தோம்னா அதே இது அந்த distance between the half of the nuclei to half the distance between the nuclei of the adjacent atom. இது மெட்டல் எடுக்கும் போது இதே தான் நம்மளுக்கு அதுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒன் பீரியாடிக் ட்ரெண்ட் இன் அட்டாமிக் ரேடி. பீரியாடிக் ட்ரெண்ட் இன் அட்டாமிக் ரேடி இப்போ பார்க்கலாம். இந்த பீரியாடிக் ட்ரெண்டில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போ அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா பீரியடில் எப்படி இருக்குது அண்ட் குரூப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் இது. அட்டாமிக் ரேடி இப்போ நம்ம பீரியடில் பார்க்கும்போது டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா பீரியடுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் டு ரைட்டுன்னு மூவ் பண்ணுறது தான் பீரியட். அந்த பீரியடில் இது வந்து அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆஸ் வி மூவ் ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட் அலாங் அ பீரியட், வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் லாஸ்ட் இதில் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் எலக்ட்ரான் வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் வந்து சேம் ஷெல்லில் ஒரே ஷெல்லில் தான் பார்த்திங்கன்னா ஆட் ஆகிட்டு இருக்கும். அதனால அந்த ப்ரோட்டான்ஸும் பார்த்திங்கன்னா அடிஷன் ஆகிறதுனால நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரே ஷெல்லில் தானே ஆட் ஆகுது, எல்லாமே லெஃப்ட் டு ரைட்டுன்னு பார்க்கும்போது ஒரே ஷெல்லில் தான் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரேடியஸ் வந்து இது இன்க்ரீஸ் ஆகுதா, ப்ரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து அதுவும் அதிகமாகும். இதனால் வேலன்ஸ் எலக்ட்ரான் அண்ட் நியூக்ளியஸ்குள்ளே இருக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதிகமாகிறதுனால நம்மளால் அட்டாமிக் ரேடியஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா ஒரே ஷெல்லில் தான் ஆட் ஆகுது. அப்போ ரேடியஸ் பார்த்திங்கன்னா பெருசும் ஆகாது. ஒரே ஷெல்லில் தான் எல்லா எலக்ட்ரானுமே ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டில் பீரியடில் ஆட் ஆகுது. ஸோ அங்கே வந்து அட்டாமிக் ரேடியஸ் பார்த்திங்கன்னா டிக்ரீசஸ். அதே இது நம்ம குரூப்பில் பார்க்கும்போது நியூ ஷெல்ஸ்லலாம் ஆட் ஆகும். ஸோ அதனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ்க்கும் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் புது ஷெல்லில் தான் ஆட் ஆகிட்டு வரும் ஒவ்வொரு இதுவும். அப்போ ஆட் ஆகும்போது அதோட அட்டாமிக் ரேடியஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. குரூப்பில் வந்து இன்க்ரீசஸ், பீரியடில் வந்து டிக்ரீசஸ். இங்கே தான் ரீசன் கொடுத்துருக்காங்க. The down a group is due to the increase in the valence shell number down the group. In period the shell number remains the same but the number of proton வந்து increases in positive charge impose a strong attractive over the electron and thus a electron cloud strings toward the nucleus which result in decrease in the atomic size. நான் சொன்னது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அயானிக் ரேடியஸ்ங்கிறது it is defined as the distance from the center of the nucleus of an ion up to the point which it is extend its influence on the electron cloud of an ion. இப்போ அயான்ஸ் எல்லாமே எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஒன்றா எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகணும், இல்லைன்னா ஆட்டத்தில் இருக்க லாஸ் ஆகணும், இல்லைன்னா எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா கெயின் ஆகுது. அப்போ தான் அயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே பீரியாடிக் ட்ரெண்ட் இன் அயானிக் ரேடியில் பீரியட் அண்ட் குரூப்பில் பார்த்திங்கன்னா பீரியடில் வந்து டிக்ரீஸ் ஆகுது, குரூப்பில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுவுமே பார்த்திங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் மாதிரி தான் இதுவும் வரும். அதாவது அயானிக் ரேடியஸில் பீரியடில் பார்க்கும்போது டிக்ரீசஸ் ஆகும். ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்லேருந்து பார்க்கும்போது பீரியட் தான் அது வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸாக இருக்கும். அதுதான் இங்கே டிக்ரீஸ் அலாங் த பீரியட் டிக்ரீசஸ் அண்ட் டவுன் த குரூப்புன்னு வரும்போது பார்த்திங்கன்னா அயானிக் ரேடி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது இன்க்ரீசஸ். இதுவும் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அயானிக் கிறிஸ்டல்னு. இப்போ இதில் C+ங்கிறது கேட்டயான், A- பார்த்திங்கன்னா ஆனயான். RC+ கொடுத்துருக்காங்களா, அப்போ ரேடியஸ் ஆஃப் கேட்டயான் அர்த்தம். இது வந்து ரேடியஸ் ஆஃப் ஆனயான். இது அயானிக் இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது இந்த டோட்டல் இது இருக்கு இல்லையா, RC+ம் அந்த A- இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் நம்ம இது பண்ண அதுதான் இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ். இதுதான் இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் D of C+ and to A-, இதுதான் இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ். இது அயானிக் கிறிஸ்டலுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஹெச்சுக்கு கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜனுக்கு. நெக்ஸ்ட் ஒன் அயானைசேஷன் எனர்ஜி. அயானைசேஷன் எனர்ஜி இஸ் த மினிமம் எனர்ஜி required to remove an electron from an isolated gaseous atom in a ground state to form an cation. இது பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் எனர்ஜி வந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, எலக்ட்ரான் ரிமூவல் டு ஃபார்ம். எதுக்காகனா எலக்ட்ரானை ஏன் ரிமூவ் பண்ணுறோன்னா கேட்டையானா மாற்றுறதுக்காக. இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்கிறோம். இது எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோன்னா அதாவது K ஜூல் பர் மோல், கிலோ ஜூல் பர் மோல்னு வரும். இந்த அயானைசேஷன் எனர்ஜியோடைய பீரியாடிக் ட்ரெண்ட்னு பார்க்கும்போது பீரியடில் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, குரூப்பில் டிக்ரீஸ் ஆகுது. அதாவது எப்படின்னா இப்போ
ஒரு அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸாக இருக்கும் போது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டில் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் சைஸ் வந்து கம்மியாக தானே இருக்கும், டிக்ரீஸாக தானே இருக்கும். அப்போ மோர் எனர்ஜி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய எனர்ஜி வந்து தேவைப்படும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஷெல்லில் தான் ஆட் ஆகுது. நியூக்ளியஸ்க்கும் அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் உள்ள ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால நிறைய எனர்ஜி இருந்தால் தான் நம்மளால் எலக்ட்ரானவே ரிமூவ் பண்ண முடியும். அதனால் ஸோ அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அலாங் த பீரியடில் இன்க்ரீஸ் ஆகுது. அதே இது குரூப்பில் பார்த்தீங்கன்னா டவுன் த குரூப்பில் அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்குமா, வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் அண்ட் அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு உள்ள எல்லாமே ஷீல்டு பண்ணிக்கும், இன்னர் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஷீல்ட் பண்ணிக்கும். அதனால லாஸ்ட் ஒனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வெறும் லெஸ் எனர்ஜி இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக அதை லூஸ்லி பவுண்டாக இருக்கும். அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து லூஸ்லி பவுண்டாக இருக்கும். அதனால் ஈஸியாக நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். லெஸ் எனர்ஜி தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி வந்து டவுன் த குரூப்பில் வந்து டிக்ரீசஸாக இருக்கும். அதுதான் இங்கே பீரியாடிக் ட்ரெண்ட். பீரியடில் பார்த்திங்கன்னா இன்க்ரீசஸ், குரூப்பில் வந்து டிக்ரீசஸ். இதுக்கு ரீசன் வந்து அயனைசேஷன் எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 / size of the atom in period atomic radii or a size of the atom decreases, hence the electron are tightly எலக்ட்ரான் எல்லாம் பவுண்டாக இருக்கும். ஸோ மோர் எனர்ஜி வந்து ரெக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான். பட் டவுன் த குரூப்லன்னு பார்க்கும்போது சைஸ் ஆஃப் த ஆட்டம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸாக இருக்கும். ஹென்ஸ் த எலக்ட்ரான் வந்து லூஸ்லி பவுண்டாக இருக்கும். ஸோ லெஸ்ஸர் எனர்ஜி வந்து தேவைப்படும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ரீசனாக. நெக்ஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி. It is defined as the amount of energy released when an isolated gaseous atom gains an electron to form its anion. It is measured in kilojoule per mole. அதான் இது நம்ம மெஷர் பண்ணுவோம். இது என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா it is defined as the amount of energy வந்து எவ்வளோ ரிலீஸ் ஆகுதோ when an isolated gaseous atom வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது ஆனையானாக மாறும் போது எவ்வளோ எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது அதை தான் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரான் அஃபினிட்டி. இது எப்படி மெஷர் பண்ணுவோம்னா கிலோஜூல் பர் மோலுங்கிறத மெஷர் பண்ணுவோம். இப்போ ஒரு ஐசோலேட்டட் கேஷியஸ் ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுதுன்னா எது கெயின் பண்ணுது, டு ஃபார்ம் அண்ட் ஆனையான். அப்போ பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். இதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே குளோரின் வந்து இங்கே வந்து கேஸில் இருக்குது, ப்ளஸ் எலக்ட்ரான் வந்து இது கெயின் பண்ணுது டு ஃபார்ம் ஆனையானாக மாறுறதுக்காக, Cl- அப்போ எனர்ஜி வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகுது. இப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு பார்க்கும்போது அஃபினிட்டியில் பீரியட் அண்ட் பீரியடில் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, குரூப்பில் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அலாங் த பீரியடில் அல்கலி மெட்டல்ஸ் டு ஹாலஜன்ஸ் அலாங் த பீரியடில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து இன்க்ரீஸாக இருக்கிறனால தான் ரிலீஸ்டு வில் பி மோர். அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எவ்வளோ ரிலீஸ் ஆகும்னா ரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நிறையவே ரிலீஸ் ஆகும். அதனால எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எதனாலனா நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அண்ட் சைஸ் ஆஃப் த ஆட்டமும் இதில் கம்மியாக இருக்கும். அதனால இது பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் டவுன் த குரூப்பில் பார்க்கும்போது டவுன் த குரூப்பில் எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். எதனாலனா இங்கே வந்து அட்டாமிக் சைஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுறதுனால. அண்ட் அதுக்கு இன்னொரு ரீசன் என்ன சொல்லணும்னா ஷீல்டு இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷீல்டிங் பண்ணும். ஸோ அதனால இதில் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி பார்த்திங்கன்னா இங்கே டிக்ரீஸ் ஆகுது, ஆட்டம் சைஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி டவுன் தி குரூப் டிக்ரீசஸ். Next one, electronegativity. Electronegativity of an element is the measure of a tendency of its atom to attract shared pairs of electron toward itself in a covalent bond. இப்போ இங்கே H and Cl எடுத்திருக்காங்க. இங்கே H பார்த்திங்கன்னா ஒரு வீக் புல், அதாவது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும். Clக்கு வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, இது ஸ்ட்ராங் புல். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கோவலன்ட்லி பாண்டட் மாலிகுல், ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். கோவலன்ட்னாலே ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். இது ரெண்டும் கோவலன்ட்லி பாண்டட் மாலிகுல். அண்ட் இப்போ இது வந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ளஸ் ஆகும் அண்ட் Cl வந்து மைனஸ் ஆகும். எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி அண்ட் இது வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. அப்போ இது ப்ளஸ் அண்ட் இது மைனஸ்னு நம்மளுக்கு வந்திருக்கு. அண்ட் இட் ஹேஸ் நோ யூனிட்ஸ். த நம்பர் மெஷர்டு பை வேரியஸ் ஸ்கேல்ஸ் லைக் பாலிங் முஹ்லிகன். எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில் இந்த டெண்டன்சி ஆஃப் இட்ஸ் ஆட்டம் டு அட்டாக் அ ஷேர் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரானை அதை நோக்கி இழுத்துக்க பார்க்கும் இந்த கோவலன்ட் பாண்டில் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். இப்போ இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட பார்த்திங்கன்னா பீரியாடிக் ட்ரெண்ட் பார்க்கும்போது பீரியட் அண்ட் பீரியடில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் குரூப்பில் வந்து இது டிக்ரீஸ் ஆகுது. லெஃப்ட் டு ரைட்டில் நம்ம பார்க்கும்போது பீரியடில் அட்டாமிக் ரேடியஸ் பார்த்திங்கன்னா டிக்ரீஸாக தான் இருக்கும். அட்ராக்ஷன் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான், இப்போ எலக்ட்ரான் இங்கே இப்போ இருக்குதுன்னா
வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் அண்ட் நியூக்ளியஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸாக இருக்கும். ஏன்னா ஒரே சில பீரியடில் பார்க்கும்போது ஒரே இதில் தான் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் அட்டாமிக் ரேடியஸ் கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து நியூக்ளியஸ்க்கும் வேலன்ஸுக்கும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறதுனால எலக்ட்ரான் வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா அட்ராக்டர் ஷேர் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் டெண்டன்சி வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா பீரியடில் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அதே இது குரூப்பில் வந்து இது டிக்ரீஸாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நியூக்ளியஸ்க்கும் அண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்தாலே இதுக்கு லாஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு பார்த்திங்கன்னா அங்கே வந்து உள்ள ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிரும். நியூக்ளியர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்திங்கன்னா டிக்ரீசஸ். இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ப்ரெடிக்டிங் நேச்சர் ஆஃப் பாண்டிங் பிட்வீன் த ஆட்டம்ஸ் இன் மாலிகுல். இதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் பாண்ட். இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து ஏ அண்ட் பிக்குள்ள நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 1.7 இருந்துச்சுன்னா அதோட பாண்ட் பார்த்திங்கன்னா அயானிக் பாண்ட் வந்து 50%, கோவலன்ட் பாண்ட் 50யும் இருக்கும் 50%. அண்ட் அதே இதோட டிஃப்ரென்ஸ் இதோட டிஃப்ரென்ஸு நம்ம பார்க்கும்போது கிரேட்டர் தென் 1.7க்கு மேலே இருந்துச்சுன்னா இது வந்து மோர் அயானிக்காக இருக்கும். பாண்ட் வந்து மோர் அயானிக் பாண்டாக இருக்கும். அண்ட் அதே டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா லெஸ் தென் 1.7ன்னு இருந்துச்சுன்னா மோர் கோவலன்ட் பாண்டாக இருக்கும். இப்போ next one, student activity. If the distance between two Cl atom in Cl2 molecule is 1.98 Armstrong, then calculate the radius of Cl atom. Radius of Cl atom தான் கேட்டிருக்காங்க. Distance between two Cl atom பார்த்தீங்கன்னா Cl2ல வந்து கொடுத்துட்டாங்க 1.98 Armstrongன்னு. அப்போ 1.98 Armstrongன்னு கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த ரெண்டு Cl ஆட்டம். அப்போ இதுவும் Cl ஆட்டம், இதுவும் நம்மளுக்கு Cl ஆட்டம் தான். அப்போ அது 1.98ன்னு இருக்குது ஆம்ஸ்ட்ராங்னு. அப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்போ D is equal to அது பார்த்திங்கன்னா எதுக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா Cl ஆட்டத்தோட டிஸ்டன்ஸ் தான். அப்போ Cl to Cl தான் இது. அப்போ ரேடியஸ் ஆஃப் Cl ப்ளஸ் ரேடியஸ் ஆஃப் Cl, அதாவது இந்த மாதிரி இருக்கும். இங்கேயும் இதுக்கும் பார்த்திங்கன்னா இது டு இது அண்ட் இது டு இதுவும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா Cl தான், இதுவும் Cl தான். இது Cl2 மாலிகுலில் இருக்குது. Cl2 மாலிகுல் இதோட டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு 1.98 ஆம்ஸ்ட்ராங்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதிலிருந்து இப்போ ஒரு Clோடைய அதாவது இப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா Cl தானே, RCl தானே. அப்போ ரேடியஸ் தான் இது ரெண்டும். இதோட ரேடியஸ் இதோட ரேடியஸ் இது டோட்டலாக இருக்கிறத நம்ம Dன்னு சொல்லுவோம். அந்த D தான் நம்மளுக்கு 1.98ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் ஆஃப் Cl தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா வந்து DCl to DCl வந்து RCl ப்ளஸ் இது டோட்டலாக 2 Cl இருக்கா, அப்போ 2RClன்னு எதுவும் நம்மளுக்கு RCl தான் வேணும். ஸோ 2 ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 Cl ஆட்டத்துக்கு நம்மளுக்கு தெரியும் 1.98ன்னு பை 2ன்னு போட்டோன்னா கேன்சல் ஆகும் போது 0.99 கிடைக்கும். அப்போ ரேடியஸ் ஆஃப் Cl பார்த்திங்கன்னா 0.99 ஆம்ஸ்ட்ராங்னு வரும். இதுதான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் வந்து கம்பேர் த சைஸஸ் ஆஃப் கேட்டயான் அண்ட் ஆனயான் இன் அயானிக் கிறிஸ்டல் அண்ட் கிவ் த ரீசன் கேட்டிருக்காங்க. சைஸ் ஆஃப் த கேட்டயான் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஸ்மாலர் தென் அதோட நியூட்ரல் ஆட்டத்தை விட ஸ்மாலராக தான் இருக்கும். ஆனயான் வந்து அதை விட நியூட்ரல் ஆட்டத்தை விட லார்ஜராக தான் இருக்கும். ஆஸ் த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது சைஸ் ஆஃப் த கேட்டயான் வந்து டிக்ரீஸ் ஆகும். அண்ட் ஆஸ் த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது த சைஸ் ஆஃப் த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் த ஆனயான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த இடத்துல சைஸ் ஆஃப் த கேட்டயான் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் அண்ட் குளோரைன் எடுத்தோன்னா சோடியம்ங்கிறது பார்த்திங்கன்னா Na+. NAலேருந்து ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணி கேட்டயானாக மாறுது, Na+ஆக மாறுது. த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இன்க்ரீசஸ், த சைஸ் ஆஃப் த கேட்டயான் பார்த்திங்கன்னா டிக்ரீசஸாக இருக்கும். இங்கே வந்து நியூட்ரலிருந்து இதோட சார்ஜ் பார்த்திங்கன்னா Na+ங்கிறது டிக்ரீஸ் ஆகிருக்கும். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து Clன்னு எடுத்துக்கலாம். குளோரின் Cl-. குளோரின் பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இன்க்ரீசஸ், the size of the anion increase ஆகும். நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு எலக்ட்ரானை இது வந்து கெயின் பண்ணுதா, அப்போ இது பார்த்திங்கன்னா Cl- வந்துடும். அப்போ இதோட ஆனயான் பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் த ஆனயான் வந்து இன்க்ரீசஸ், நியூட்ரலை விட இதோட Cl- பார்த்திங்கன்னா இன்க்ரீஸாக இருக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் டிஃப்ரென்ஷியேட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இது எலக்ட்ரோநெகட்டிவிட்டிங்கிறது அண்ட் எலக்ட்ரோ அஃபினிட்டி ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா
element is a measure of tendency of an atom to attack a share pairs of electron வந்து towards itself. covalent bondல share pairs of electron அதை நோக்கி towards itselfல பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணும். அண்ட் இது வந்து it is defined as the energy, amount of energy வந்து எவ்வளோ ரிலீஸ் ஆகுது எப்போனா gaseous isolated gaseous atomல electron, அதாவது gain atom of an electron to form its ion, gain of an electron to form an ion form பண்ணுறதுக்காக இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆகும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னதுன்னா இதுக்கு வந்து நோ யூனிட்ஸ், இதுக்கு யூனிட்ஸ் கிடையாது. ஆனால் இது வந்து இட் இஸ் மெஷர்டு பை வேரியஸ் ஸ்கேல்ஸ் லைக் பாலிங் வில்கேனால இதெல்லாம் மெஷர் பண்ணலாம். அண்ட் இது வந்து எப்படி மெஷர் பண்ணலான்னா கிலோ ஜூல் பெர் மோலில் நம்ம மெஷர் பண்ணலாம். இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ். Next, second one, how electronegativity values helps to find out the nature of bonding between atoms கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த டேப்லர் காலம் தான். if the difference of the atom வந்து அதாவது different of electronegativity between two elements-க்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து is 1.7 இருந்துச்சுன்னா அது வந்து 50% அயானிக் கேரக்டராகவும் அண்ட் 50% கோவலன்ட் கேரக்டராகவும் இருக்கும். அண்ட் அதே இது the difference is greater than 1.7 இருந்துச்சுன்னா, டூ எலமெண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து greater than 1.7 இருந்துச்சுன்னா அது வந்து மோர் கன்சிடர்ட் அஸ் அயானிக்காக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அது மோர் அயானிக்காக நேச்சர் ஆஃப் பாண்ட் வந்து இப்படி இருக்கும். அண்ட் இதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ எலமெண்ட்ஸ் வந்து லெஸ் தென் 1.7 இருந்துச்சுன்னா அது நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம்னா கோவலண்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம், மோர் கோவலண்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். அவ்வளோதான், இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.